சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவையாறு சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். 2021 துரை சந்திரசேகரன் திமுக கட்சியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 53,650 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவை வெற்றி கொண்டார். பாஜகவும் கிட்டத்தட்ட 49,560 வாக்குகளை பூண்டி எஸ் வெங்கடேசன் வெற்றி கிடைத்தது அவருக்கு. அப்பொழுது 78.72% வாக்கு பதிவானது. இப்போ 84.74% வாக்கு பதிவாயிருக்கு. இது தாவேகாவுடைய தாக்கமா இல்லை எஸ்ஐஆரின் வாக்குகள் நீக்கமா அப்படிங்கிறது தெரியல. துரை சந்திரசேகரன், வி கார்த்திகேயன் அமமுக கட்சியை சார்ந்தவர் போட்டியிடுறாரு. செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அவர் தான் போட்டியிட்டார். மணிகண்டன் அப்படின்னு தாவேகா கட்சியை சார்ந்தவர் போட்டியிடுறாரு. களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத தேவேந்திரன் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, திருவையாறு எப்படி இருக்குது? ஏற்கனவே இது ஒரு டஃப்பான ஃபைட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த தொகுதியை ஒரு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு தனி தொகுதியாக இதை ஒதுக்கலாம், ஆனால் எங்களுக்கு இவ்வளவு நாள் ஒதுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த பகுதி மக்கள்லாம் உங்கள்கிட்ட நேரடியாகவே கருத்து சொன்னாங்க. இதை ஸ்ரீடிவியில் போய் சொல்லுங்கன்னு சொல்லியே அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் இங்கே பதிவு செஞ்சீங்க. அது யார் காதில் விழுந்ததோ என்னவோன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் மற்றும் அமமுக சார்பாக போட்டியிடக்கூடிய கார்த்திகேயனுக்கு ஆதரவாக வாக்கு கேட்ட டிடிவி தினகரன் 2 பேரும் ஒரே வேனில் இருந்து பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. இது அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடியது. கள்ளர் சமுதாயமும் பல்லர் சமுதாயம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறது, அந்த 2 தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணுறது, இது இங்கே திருவையாறில் நடந்தது. இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? அது பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி முதல் கட்ட கல ஆய்வில் இங்கே பல்லர் சமூகம் அதிகமாக இருக்குது, எங்களுக்கான முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அது இன்னைக்கு பெரும்பான்மையா பிரச்சனைகள் தென் மாவட்டத்திலாம் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த 2 சமூகத்துக்கு இடையே தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சமூகத்தை திருவையாறு தொகுதி இணைச்சி வச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்டீ அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்டீ சேர்த்து வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் சேர்த்து வச்சிருச்சு. அவங்களுடைய பிரச்சார யுக்தி இங்க ஜான் பாண்டியன்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அதுபடி பாத்தீங்கன்னா போன தடவை அமமுகவும் அதிமுகவும் தனிச்சு போட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை சேர்க்கும் போது கிட்டத்தட்ட திமுகவோட வாக்கு சதவீதம் அந்த சதவீதமும் ஒன்னா கிட்டத்தட்ட நெருங்குது. அதனால இப்போ உள்ள ஒரு இதுல கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இங்க அதிமுகவும் திமுகவும் அமமுகவும் கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிய ரேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. யாரு முதலாலும் ஆற்றில் தண்ணி வர வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய திருவையாத்துல தண்ணி வரணும், விவசாயம் செழிக்கணும் அப்படின்றத அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் முந்த போறாங்க. 2 பேருக்கான வாய்ப்புகளும் அருகில் இருக்குது. இங்க தாவேகாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? இங்க தாவேகாவுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா முதல் கட்ட கல ஆய்வுகளும் சரி, 2ஆம் கட்ட கல ஆய்வுகளும் சரி பெரிய அளவுல எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பக்கத்துல இருக்கிற கும்பகோணத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு எல்லாம் இங்க இல்ல. ஒரு சுமாரா தான் இருக்குது. இங்க கிட்டத்தட்ட ஒரு 10% ஒரு 15% வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. ஒரு 10% அதிகபட்சம் வரும் அப்படின்றதுதான் என்னுடைய கணிப்பு. சரி, ஏற்கனவே செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சியில ஒரு 15,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இப்போ புதிதாக தாவேகா அவர்களும் ஒரு 10-15% வாங்குறாங்கன்னா, இந்த தாவேகா வாங்கக்கூடியது யாருடைய வாக்குகளை? திமுக வாக்குகளையா இல்ல அதிமுக 2 பேர் வாக்குகளையும்? அவங்க 2 பேர் வாக்குகளையும் அவங்க பிரிக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். அதிகப்படியா பாத்தீங்கன்னா இப்ப அவங்க டிவிகேவோட வாக்குகள் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திமுகவோட வாக்குகள் தான் அதிகமா பிரிக்குது. கிட்டத்தட்ட ஒரு தாவேகா ஒரு 15% வாக்குகள் வாங்குது அப்படின்னு சொன்னா அதுல 10% ஒரு 12% வாக்குகள் திமுக சார்ந்துதான் இருக்குது. ஒரு 3 to 5% தான் அதிமுகவோட வாக்குகள் அது பிரிக்குது. அதனால அதிமுக வாக்குகளை அது பெரும்பாலும் இது சரிக்கிறது கிடையாது. திமுகவுக்கு தான் அது பலவீனமா இருக்குது. பலம் அதிமுகவுக்கு தான். அந்த வகையில ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்காது அப்படிங்கிறது தான் இங்க உள்ள ஒண்ணு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். முதற்கட்ட கலாய்விலே சொல்லியிருந்தோம் இது ஒரு டஃப்பான ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் துரை சந்திரசேகரன் மீது அந்த
தொகுதி மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது. ஆனால் வேறு என்னங்க, நாங்கள் திமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் மீது குறை இருந்தாலும் என்னவோ தெரியல அந்த உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்கிறோம் அப்படின்னு ஒரு அங்கலாய்ச்சிக்கிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அவர் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக சொன்னார், அவர் ஒன்றுமே செய்யலைங்க, ஆனால் உதயசூரியன் தானுங்க ஓட்டு போடுவேன் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் நம்ம ஸ்ரீ டிவிலேயே பதிவாகிருக்குது. இப்பொழுது தாவேக்காவும் அங்கே வந்திருக்காங்க. அவங்க 10லேருந்து 15% வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு. இங்கே தேவேந்திர குல வேளாளர்களும் கள்ளர் சமுதாய மக்கள்லாம் இருக்காங்க. இவர்களை இணைத்ததே ஸ்ரீ டிவி தான் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை தேவேந்திரன் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம பேசின பிறகு பார்த்தீங்கன்னா 2 சமுதாய தலைவர்களும் ஒரே வேனில் ஏறி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. மற்ற இடங்களில் 2 சமுதாயத்துக்குள்ளார பிரச்சனை வருதுன்னா இங்கே ஒன்று சேர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை ஸ்ரீ டிவி அவர் கொடுத்த அந்த பெருமையை பணிவன்போடு நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஒரு டஃப் ஃபைட்டு போயிட்டுருக்கு. தாவேக்கா ஓட்டு பிரிக்குது, அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜு இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட ஒரு டஃப் ஃபைட்டு. ஏன்னா பணம் பெரிய அளவில் திமுக சார்பாக விளையாடி இருக்கிறது. அது எதையாவது மாற்றுமா அப்படிங்கிறதுனால ஒரு டஃப் ஃபைட்டு போயிட்டுருக்கு. இருந்தாலும் கூட அமமுகவுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.